வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 30, 2026. ஸோ ஆன்மீக மலை. ஸோ இதில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணி அனுப்புனா இதுக்கு ப்ரைஸ் கொண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ் என்ன ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ், இடமிருந்த விளம். திரௌபதியின் மறுபெயர். திரௌபதியின் மறுபெயர் வந்து பாஞ்சாலி. சிவனை போற்றும் 5 எழுத்து மந்திரம் நம சிவாய. கோவிந்தா ஜர்கண்டி என்றவுடன் நினைவுக்கு வரும் தலம். கோவிந்தனாலே திருப்பதி. ராமானுஜரை யதிராஜர்னு சொல்லுவாங்க. திருச்சுழியில் பிறந்த திருவண்ணாமலையில் அமரான மகான் வந்து ரமணர் மகர்ஷி. ரமணர். மரத்தை வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான். ஸோ ஆன்சர் வந்து மரம். திருவேற்காட்டில் அருகில் புரிதவங்க வந்து டேஷ் மாதிரி, கரு மாதிரி, 2 letters. ஓகே. சோதனையின் போது ஏற்படும் போது டேஷ் வேண்டாம், இதுவும் கடந்து போகும். ஏதோ வருத்தப்படாண்டா, ஸோ வருந்த வேண்டாம்னு சொல்லலாம். நாத விந்து கலோதி நமோ நம்ம தான் சொல்லுவோம். எங்கன்னா திருப்புகொள்ள நாத விந்து. உரிய நேரத்தில் சொல்லலாம், காலத்தில் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஹிண்ட் படி வந்து உரிய காலத்தில் தான் சொல்ல முடியும். டேஷ் வேலும் மயிலும் துணை. வடிவேலும் மயிலும் துணை. சாபங்கள். சாபத்துக்கு ஆப்போசிட் வந்து வரம், பிளஸ்ஸிங். 5 எழுத்து. தான் பெற்ற வரங்கள் காரணமாக டேஷ் பிடித்து நடந்து கொண்டு அழிவை தேடிக்கொண்டான் இரணியன். திமிரு பிடிச்சி. ஸோ இது வந்து இடமிருந்து வளம். இப்போ அடுத்து நம்ம மேலேருந்து கீழ் பார்க்க போகிறோம். ஸோ பழமையான கோயில்களை புதுப்பிக்கும் போது மூலவர்கள் சிலைகளை தற்காலிகமாக நிலைநிறுத்தி வைக்கப்படும் சிறிய பகுதி பாலாலயம்னு சொல்லுவோம். அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியாக தான் அந்த சாரதியாக இருந்தார். டேஷ் நீர் வானவர் மேலது நீர். இது வந்து நம்ம திருமுறையில் உள்ளது. மந்தியமாவது இது வந்து எங்கன்னா பதிகம் வந்து என்ன பதிகம்னா திருமுறை பதிகம். சுக்ரீவனின் அண்ணன் வந்து வாலி. கோயில் திருவிழாக்களில் அலங்கரிக்கப்பட்ட டேஷ் திருக்குளம். திருக்குளம்னாலே தெப்பம் தான் சொல்லுவோம். தெப்பம். பராசக்தி டேஷ் ராஜனின் பர்வதராஜனின் மகள் என்பதால் பார்வதி என அழைக்கப்பட்டார். பர்வத. ஸோ இமயமலையில் இருக்குது. அங்கே பிறந்தது தான் பர்வதராஜன் வந்து இமயமலையில் உள்ள அரசுன்னு சொன்னாங்க. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி தான் பங்காளடிகள். ஸோ ஆன்சர் வந்து இங்கே வந்துருச்சு, மேல் மருவத்தூர். புராணங்களில் சித்தோத்பலா மகானந்தா குறிப்பிடப்படும் இந்த ஆறு சத்தீஸ்கர் மற்றும் இதில் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநந்தன் அந்த இதுக்கு வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் ஆன்சர் கிடச்சிது. ஸோ மகாநதி. சிவனை டேஷ் இலைகளால் அச்சிப்பது உண்டு. சிவனுக்கு பிடிச்ச மரம் வந்து வில்வ மரம் தான். ஸோ வில்வ இலைகள். முருகப்பெருமானின் மனைவியர்கள் ஒருவர் வள்ளி தெய்வானை. 3 எழுத்துன்னா வள்ளி தான் வருவாங்க. டேஷ் வம்சத்தில் அவதரித்த ராமபிரான். அந்த பாட்டே உண்டு, ரகுவன் வம்சம் அப்படின்னு சொல்லி.
ஸோ இது இப்போ நான் வந்து நான் சொல்கிறேன், இது என்னோடய ஆன்சர்ஸ். ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.